Hi everyone, welcome to Shanbri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க drop cap ஆப்ஷன் அண்ட் சிக்னேச்சர் லைன் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து drop cap. drop cap எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்மளுக்கு பெருசா இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்றது தான் ட்ராப் கேப். இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்மளுக்கு பெருசா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல சேஞ்ச் பண்றது தான் வந்து ட்ராப் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பேராகிராஃப் கொண்டு வரேன். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் வந்துருச்சா? ஸோ இந்த பேராகிராஃப்ல நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ட்ராப் கேப் ஆப்ஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எனபிளா இருக்கா? இந்த ட்ராப் கேப்னு இந்த ஆப்ஷன் இருக்கா? இது வந்து நம்மளுக்கு எனபிளாவே இல்லை, பார்க்கும்போதே நம்மளுக்கு எனபிளா இல்லை. அப்போ நீங்க இதை எனபிள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் இந்த வீன்ற லெட்டரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு எனபிள் ஆயிடுச்சு. இதை நான் கிளிக் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராப். பாருங்க ட்ராப் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வி வந்து எவ்வளோ பெருசா எனக்கு ஷோ ஆகுது. இப்போ ட்ராப்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ராப்டு கீழே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் மார்ஜின்னா மார்ஜின் சைடில் மட்டும் அந்த வி வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே வந்து மார்ஜின் கீழேயே ட்ராப் கேப் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் டு ட்ராப்னு கொடுத்துட்டு 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த வி வந்து எனக்கு எத்தனை லைன்ஸ் வரையும் ஷோ ஆகுது? 3 லைன்ஸ் வரையும் ஷோ ஆகுது. அதனால இங்கே 3 கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 5 லைன்ஸ் 6 லைன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி இந்த வியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு 7 லைன்ஸ்க்கு வேணும். ஸோ இப்போ நான் 7 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க அந்த வி வந்து எனக்கு 7 லைன்ஸ்க்கு வரையும் வருது. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ராப் கேப் வேண்டாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் கேப். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிக்னேச்சர் லைன். சிக்னேச்சர் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்னேச்சர் லைன் போகிறேன். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு என்ன ஷோ ஆகுது? நம்மளுடைய நேம் கேட்குது. நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரீயான்னு கொடுத்துட்டேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனேஜர் அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இங்கே இமெயில் அட்ரஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வெறும் நேமு அதுக்கப்புறம் நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு வெறும் ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இதுதான் நம்மளோட சிக்னேச்சர் லைன். இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் லைன் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரிண்ட் அவுட்டில் வந்து இந்த சிக்னேச்சர் லைன் அப்படியே வரும். இது மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டு அப்படியே கொடுப்பீங்க. இது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். நம்ம லாஸ்ட் லைனில் வரும். நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் இந்த சிக்னேச்சர் லைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் கேப் பற்றி பார்த்துருக்கோம், சிக்னேச்சர் லைன் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.